Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நார்மல் செமி பட்டியாலா பேண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. கீழே இருக்க கிளாத் வந்து 4 ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் என் சைடில் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் அளவு பேண்ட்டு. இப்போ என்னென்னா ஸ்டார்டிங்கில் பண்ணதுக்கும் இப்போதைக்கும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அது அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பேண்ட்டோட ப்ளீட்ஸ் வைப்போம்ல, அங்கேருந்து காலோட எண்டு வரைக்கும் நம்ம என்ன அளவு இருக்குதுன்னு நோட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 33 இன்ச் இருக்குது. அதை நான் வந்து இங்கே மார்க் பண்ண போகிறேன். 33 இன்ச்சோட கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு, ஸோ 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 33னா 34, 35 கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 35 இன்ச் வந்து நான் இங்கேருந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இதுதான் நம்ம மெட்டீரியலோடு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமலான ஒரு கிளாத் தான் இருக்கும். அது நம்ம அப்படியே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் எண்டுலேருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் ரெடியூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கிராச்சோட லென்த் செக் பண்ணலாம். கரெக்டாக இந்த கீழே எண்டுலேருந்து அந்த ஜாயிண்ட் வரலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு 9.5 இருக்குது. அதனோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 10.5 இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு லைட்டாக இப்படி மாதிரி கர்வ் போட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கீழே எண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். காலோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண பேண்ட்டு தான். முன்ன வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ கொஞ்சம் புட்டிக் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்கன்றதை நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். கீழே அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த 1.5 இன்ச்சுக்கு தான் நம்ம உள்ள கிளாத் கொடுத்து அதை மடித்து பட்டி மாதிரி அடிக்க போகிறோம். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக ஸ்கேல் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணலாம். அது எங்கே வச்சுன்னு தெரியல, அதனால் நார்மல் ஸ்கேல்லே இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கீழே இந்த கிளாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் கட் பண்ணும்போது இந்த சைடில் கொஞ்சம் ஒரு 1/2 or 3/4 இன்ச் வந்து அந்த பக்கம் போனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை மடித்து தைக்கும் போது அது அளவு வந்து சரியாக போயிடும். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம நார்மல் பேண்ட்டு நிறையா ஒன்று எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மீதி இந்த கிளாத் இருக்கா, இந்த கிளாத்தை வந்து அப்படியே இந்த மாதிரி மடிக்கிறேன். கரெக்டாக 4 ஃபோல்டிங் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாட்டம்க்கு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை நல்லா சரியாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை அப்படியே நாளாக மடிச்சிக்கிறேன். நாளாக மடிச்சுட்டு என்ன அளவு இருக்கோ அதை இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வதான்னு பார்க்குறேன். ஸோ இதை தவிர்த்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தேவையில்லை நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு ரெடி அளவு. அது இல்லாமல் ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு இதில் இருக்க ஹைட்டே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம அதை ஃபோல்டிங் பண்ணி அந்த ரோப்புக்காக ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ரோப்புக்கு இந்த 2 கிளாத்து சைடில் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே நாளாக மடித்து போட்டுக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த ரோப்புக்கு. அதே மாதிரி 2-3 பீஸ் வந்து நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் ரோப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒன்றோட ஒன்று ஜாயின் போட்டு நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஸ்டிச்சிங் எப்படி பார்க்கலாம். ஸ்டிச்சிங்க்கு இந்த கிளாத் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கலாம். ரோப்புக்கு ஒரு கிளாத் மேலே ஒரு கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே சைடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு கிளாத்தோடு இன்னொரு கிளாத்தை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். எனக்கு எப்போதும் போல் நூல் கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நூல் கட் ஆகிற ப்ராப்ளம் இருந்தால் த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 10 இன்ச் கிட்டே வெளியே இழுத்துட்டு அப்புறமா அந்த எண்டில் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நூல் வேஸ்ட் ஆகுதே, நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ நூல் போகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கட் பண்ணிடுவேன். நம்ம திரும்ப அதை பெடல் எடுக்கும் போது ஸ்டிச் பண்ணும்போது அந்த நூல் வந்து விளக்கிடுது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒன்றோட ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இந்த சைடும் கரெக்டாக ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஒன்றோட ஒன்று கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் இருக்க மாதிரி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இடையில இருக்க நூல்லாம் கட் பண்ணிவிட்டு அது சரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை அப்படியே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தை வந்து இந்த எண்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக ரா எட்ஜஸ் பக்கம் நம்ம மடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிளாத்தை மேக்ஸிமம் எவ்வளோ குட்டியாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பீஸரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 இன்ச்சுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த துணி ரொம்ப ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக வந்துச்சு. இதே மாதிரி நம்ம ஃபுல் ரோப்பையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கிளாத் நம்ம பாட்டம் கிளாத் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில துணிலாம் 4 வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 கிளாத்தாக இருக்கும். இது எனக்கு 2 கிளாத்தாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே சைட் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். மேலே வந்து ரோப் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். இப்போ மேலேருந்து நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். ஒரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஓவர்லாக்கில் ஏதோ ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல்லாக அந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ மேலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம எதுவுமே ஸ்டிச் பண்ணாமல் விட்டுடலாம். அதுக்கு கீழேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கரெக்டாக 3 இன்ச்சு விட்டுட்டு கீழே எண்டு வரலுமே நம்ம ஃபுல்லாகவே 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி 2 பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த எண்டை வந்து நம்ம 2 பக்கமாக இப்படி பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுட்டு இந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்பக்கமாக மடித்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியான கிளாத்தில் இந்த மாதிரிலாம் மடிக்க வரலன்னு நினச்சிங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இருக்குது. நீங்கள் ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிங்கனாலும் சரியாக தான் இருக்கும். இப்போ அங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஓவர்லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடையும் நம்ம இதே மாதிரி ரா எட்ஜஸ் 2த்தையும் அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக இந்த ஷர்ட்ஸ்லலாம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. ஜென்ஸு ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஓவர்லாக்கே பண்ணியிருக்காது. இந்த ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பேண்ட்டை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணாமல் இதுலேயே நம்ம நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் இது வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ரோப்க்கான இடத்த நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சை மடிச்சுட்டு அதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு நம்ம மடிக்கணும். ஸோ அந்த 3 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சுக்குள்ளே நம்ம இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி எடுக்கணும். இந்த ரோப்பை வந்து கொஞ்சம் போல் வச்சுக்கிறேன், ரொம்பலாம் வேண்டாம். அது ஒரு மாதிரி தொங்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 5-6 இன்ச் மட்டும் வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த 3 இன்ச்சுக்கு அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அந்த ரோப் மேலே ஸ்டிச் பண்ணாமல் வெறும் ப்ளெயின் கிளாத் மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். ரோப் உரமாக இருக்க மாதிரி உங்களுக்கு டச் பண்ணால் தெரியும். நான் அப்படியே இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரலும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாத்லாம் எடுக்கும்போது க்ராஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். சப்போஸ் அது கொஞ்சம் க்ராஸில் இருந்தாலும் அந்த ஷேப் வந்து மாறிடும், நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த எண்டு வரலும் நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜில் ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கிளாத் மட்டும் இருக்க மாதிரி விட்டுட்டு ரோப்பை பேலன்ஸ் உள்ளதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதே அளவுக்கு பாருங்கள், இதுலேருந்து ஒரு 5 இன்ச் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கிளாத்தை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் அந்த 5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க ரோப்பை நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த ரோப் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்க பேக் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சென்டராக ஒரு ஸ்டிச் வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ அது எப்போதும் ரிமூவ் ஆகாது. எந்த அளவுக்கு இழுத்தாலும் அது வரவே வராது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீழே இந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் நம்ம கிராச் கட் பண்ணாலே அந்த கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் 2 பீஸ் எடுத்து சைடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் எப்போதும் இந்த காலோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அந்த பட்டி போர்ஷனை இதை அப்படியே டபுளாக மடிச்சிட்டு அந்த பட்டிக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். இதுக்குன்னு தனியாக கேன்வாஸ்லாம் இருக்குது, ஷர்ட் கலரில் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் இதை யூஸ் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெலிசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வேறு கிளாத் எதாவது திக்காக இருக்கிறத உள்ளே வச்சு கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கிராட்சை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது. இந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் போடுறேன். 1/2 இன்ச் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நம்ம மடித்து இந்த கன்சீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சேம் ப்ராசஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த பிசுரை வந்து வெளியே தெரியாமல் நம்ம மேலே பண்ண மாதிரியே இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். பாட்டமுக்கு பண்ணோம் இல்லையா, சேம் ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். திரும்ப இந்த கிளாத் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த ரா எட்ஜஸ் அப்படியே உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, அவ்வளோதான். இது மடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மடிங்க. ஏன்னா கீழே வந்து நம்ம கிராச் கிட்டெல்லாம் நல்லா கிராஸில் இருக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த எண்டு வரலும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் அப்படியே எடுத்துக்கலாம். இது அப்படியே கீழேருந்து ஸ்டிச் பண்ணால் எனக்கு வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த எண்டில் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிட்டிங்கன்னா தான் நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போ இங்கே இருக்க த்ரெடெல்லாம் நான் கட் பண்ணி நீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனோட ராங் சைடு எடுத்துக்கலாம். ராங் சைடு நமக்கு மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இங்கே கிளாத்தை வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளே வச்சுட்டு 1/2 இன்ச்சு இதுக்கு மேலே இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு 1 இன்ச்சை இந்த பக்கம், ஏன்னா நம்ம 1/2 இன்ச் தான் கொடுத்துருக்கோம், அந்த 1/2 இன்ச்சை நம்ம இதுக்குள்ளே இந்த கிளாத்தை வச்சு அதை அப்படியே கன்சீல் பண்ணணும். வெளியே தெரியாத மாதிரி அப்படியே மடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச் மேலே அதை அப்படியே மறுபடியும் 1 இன்ச்சுக்கு இப்படி வச்சுட்டு அப்படியே எண்டு வரலாம் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இடையில அந்த துணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த துணி வந்து உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இதுக்கு வேறு உள்ளே தான் போகுது, கொஞ்சம் திக்கான துணி கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு முன்னே ஒரு 2-3 ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த துணி வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அந்த அப்படியே 1 இன்ச் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி 4 ஸ்டிச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எப்போதும் மேலேருந்து போட்டு கடைசியாக அந்த எண்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோடனே எண்டு பண்ணிங்கன்னா இடையில தைக்கும் போது நிறைய சுருக்கம் வந்து தெரியும். பாருங்கள், நான் 3 போட்டுட்டேன். இப்போ தான் அந்த 4வது இந்த எண்டு ஸ்டிச் வந்து போடுறேன். நீங்கள் எடுத்தோடனே அந்த எண்டு போட்டுட்டிங்கன்னா நடுவில் வந்து நம்ம தைக்கும் போது நிறைய சுருக்கம் வந்து தெரியும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இது எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்த வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கீழே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போடலாம். ரைட் சைடில் போடுங்க. அதுக்கப்புறமா ராங் சைடில் டர்ன் பண்ணி நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட்டுக்கலாம். இப்போதைக்கு ரைட் சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, 1/4 இன்ச்சில் அந்த சிங்கிள் கைடு அளவுக்கு
நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், இந்த லைனில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அப்படியே ஃபுல்லாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரலாம் 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ராங் சைடு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக திருப்பி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் 1/4 இன்ச்சு தைச்சிட்டோம். பேலன்ஸ் வந்து 3/4 இன்ச் இருக்குது. அந்த 3/4 இன்ச்சுக்கு இங்கே நம்ம இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நம்ம ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற எல்லா பேண்ட்டுமே சேம் ப்ராசஸில் நம்ம பண்ணலாம். பிகினஸாக இருக்கும் போது 1/2 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மடித்து தைக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரலாம் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். முன்னெல்லாம் நார்மல் மெத்தடில் தான் பண்ணுவேன். இடையில போயிட்டு ஓவர்லாக் பண்ணிவிட்டு வருவேன். இப்போ இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா நீட்டாக வந்துச்சு. நம்ம 3/4 இன்ச்சில் ஆரம்பித்து இந்த சென்டர் கிராச் வரும்போது 1/2 இன்ச்சில் முடித்து திரும்பவும் 3/4 இன்ச்சில் கொண்டு வந்து முடிக்கணும். அவங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறதே தெரியும். 3/4 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சில் வந்து திரும்பவும் 3/4 இன்ச்சில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இடையில அந்த கிளாத்தை வந்து நல்லா இந்த ஃபோல்டிங் வந்து சரி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா நீட்டாகவே வரும். இப்போது நம்ம ப்ளீட்ஸ் வச்சு இதை ஜாயின் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இப்போது இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தோட பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக் போர்ஷனோட ரைட் சைடில் நம்ம இந்த கிளாத்தோட ரைட் சைடை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பின் வந்து குத்திக்கோங்க. இல்லை நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பேக் சைடில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் வைக்க மாட்டோம். ஸோ பேக்கில் இந்த பாதி போர்ஷன் இருக்கும் இல்லையா, பாருங்கள், இந்த அளவுக்கு இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். தெரியுதுங்களா? இங்கேருந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பேலன்ஸ் உள்ள கிளாத்தெல்லாம் ஃப்ரண்ட்டு பக்கமாக வச்சு நம்ம ப்ளீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டமுக்கு வந்து நம்ம 2 கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி அந்த ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பாதி அளவு என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி அளந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரலும் எனக்கு வந்து 23 இருக்குது. 23ல் பாதி எவ்வளோ? 11. அந்த 11 அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 11 எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இந்த இடம் வரலாம் எனக்கு வரும். இப்போ இந்த லென்த்து வரைக்கும் நம்ம நார்மலாகவே ஒரு ஸ்டிச் வந்து 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். எந்த ப்ளீட்ஸும் வைக்க தேவையில்ல. ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த 11.5க்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். பேலன்ஸ் எவ்வளோ கிளாத் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே ப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த எண்டோட எனக்கு முடியுதா, இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ இதனோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த போர்ஷனில் வந்து அப்படியே ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பின் குத்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சென்டர்லேருந்து பேலன்ஸ் எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு பார்க்குறேன். அது அப்படியே இதுக்குள்ளே ப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க கிளாத் தான் எனக்கு அதிகமான கிளாத்து. அதை அப்படியே ஒரு ப்ளீட்ஸாக வச்சுக்கிட்டு ரொம்ப பக்கத்தில் வேண்டாம், கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம இது மாதிரி ப்ளீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த ப்ளேஸ்க்குள்ளே நம்ம முடிக்கணும், அவ்வளோதான் கணக்கு.
இது உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் நீங்கள் முன்னவே இந்த மாதிரி பின் வந்து குண்டூசியில் பின் குத்தி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். இப்போ ஒன் சைடு வந்து நான் அப்படியே நார்மலாக ஃபோல்டிங் பண்ணியே காட்டுறேன். இருக்கிற கிளாத்தை அப்படியே இதுக்குள்ளே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கே விட்டோமோ அந்த இடத்துல முடிச்சிடுறேன். ஸோ ஒன் சைடு வந்து நமக்கு ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தெரியுங்களா, நல்லா நீட்டாக வரும். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கிளாத் இருக்கா, இது வந்து நான் உங்களுக்கு பின் வச்சு குத்தி காட்டுறேன். இது அப்படியே ஒரு ப்ளீட்ஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் அப்படியே பின் வச்சு அங்கே பேலன்ஸ் உள்ள கிளாத்தை அப்படியே நான் பின் வச்சு குத்தி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே அந்த சைடில் நம்ம விட்டதுலேருந்து அப்படியே ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த குண்டூசி குத்தின கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நம்ம எங்கே விட்டோமோ அதோட அந்த இடத்துலையே நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அதே ப்ராசஸில் ராய்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ளீட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம ட்ரை பண்ணோன்னா நீட்டாக வந்துடும். பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே மடித்து காட்டுறேன். இந்த இடம் முடிச்சிட்டா நம்ம பேண்ட்டே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், அந்த ராய் அட்ஜஸ்ட் மட்டும் லைட்டாக உள்ளே போனால் கூட போதும். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். பாருங்கள், இதில் நம்ம எங்கேயுமே வந்து ஓவர்லாக் பண்ணலை. எல்லாமே உள்ளேயே போகிற மாதிரி அந்த ராய் அட்ஜஸ்ட்லாம் உள்ளே போகிற மாதிரி கன்சல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியரான உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெடெல்லாம் நம்ம பிசர்லாம் கட் பண்ணி நீட்டாக சூப்பராக ஒரு அயன் பண்ணிக்கிட்டோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பேண்ட் மெட்டீரியலில் எவ்வளோ துணி இருக்கோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. எனக்கு இது பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். சும்மா அப்படியே போட்டு எடுத்திருக்கேன். சரியாக அயன் பண்ண டைம் இல்லை, உடனே கொடுக்கணும், அதனால் அப்படியே எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.